ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து இன்றைக்கி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்ருக்காங்க. அது என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன், என்ன போஸ்டிங்காக விட்ருக்காங்க, எவ்வளோ சேலரி, எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்காக வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பேருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே வந்து எவ்வளோ சேலரின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 56,100 2,05,700 வரைக்கும் வந்து சேலரி வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருவோம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1 அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 13 தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு பேப்பர் 1 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கன்சர்ன் டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/6/2022 வந்து காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்டில் 19/6/2022 அது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் அன்றைக்கே பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட் கன்சர்ன் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்கள. ஃபஸ்ட்டு பேப்பருக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். 1/7/22 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST MBC BC BCM அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. இதே அதர் கேட்டகரியில் இருக்கவங்க 32 இயர்ஸ் வந்து ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்சர்ன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் அடுத்து பார்க்க போகிறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிகிரி சோசியாலஜி ஆர் சோசியல் ஒர்க் ஆர் சைக்காலஜி ஆர் சைல்டு டெவலப்மெண்ட் ஆர் கிரிமினாலஜி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைஸ்டு பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னவா மேஜராக நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து சோசியாலஜியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சோசியல் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சைக்காலஜி இல்லை சைல்டு டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க மட்டும் தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நார்மலாக நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 150 கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா முன்னாடியே. அது என்ன ஸ்கீமில் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து நான் இதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் CBD மெத்தடில் அண்ட் ஓரல் டெஸ்ட்டில் வந்து கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 300 மார்க்கில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஃபார் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா SC ST MBC BC இவங்களாம் பார்த்திங்கன்னா 153 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அதர் கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா 204 மார்க் வந்து மினிமம் எடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 அதாவது சப்ஜெக்ட் பேப்பரில் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் வந்து சோசியாலஜி ஆர் சோசியல் ஒர்க் சைக்காலஜி சைல்டு டெவலப்மெண்ட் கிரிமினாலஜியில் வந்து ரிலேட்டடாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தோமோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பேப்பரில் தான் வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா டோட்டல் 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸு 150 மார்க்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் 60 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% ஆஃப் 150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் செக்யூரிட்டி இன் பார்ட் ஏ ஆஃப் பார்ட் 2 வில் நாட் பி டேக்கன் இன்டு த அக்கௌண்ட் ஃபார் ரேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல வந்து
இருக்க பேப்பர் 2 வந்து ரேங்கிங் வந்து இந்த மார்க் வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் வந்து இருக்கும். பேப்பர் 2ல் பார்ட் ஏல பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸில், ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 75 மார்க்ஸும், ஆப்டிடியூட் ப்ளஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, 150 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 60 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக 510 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக அறிவிச்சிருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதோட என்ன போஸ்டிங்கில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, எவ்வளோ சேலரி, என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் ஏதோ டவுட்ஸ் வந்ததுன்னு வந்து சேனலில் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேளுங்க. நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு வந்து ஷேர் பண்ணி மறக்காம சேனல் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட வரேன். நன்றி, வணக்கம்.